ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஷேரிங் தான் பண்ண போறேன். ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்காங்க. அந்த நியாயாதிபதி யாருக்குமே பயப்படாதவரா, தேவ பயமே இல்லாதவரா வாழ்ந்துட்டு வராங்க. அதே பட்டணத்துல ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவைக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு தீர்வா இந்த ஜட்ஜ் கிட்ட போறாங்க. இந்த ஜட்ஜ் என்ன பண்றாரு, எப்போ மாதிரி அவங்க சொல்றதையும் அவங்களோட பிரச்சனையும் கேட்கவும் இல்ல, கண்டுக்கவும் இல்ல. எப்போ மாதிரி அவரோட வேலையை செஞ்சுட்டே இருக்காரு. ஆனாலும் இந்த விதவை விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ஜட்ஜை பார்க்கும் போதெல்லாம், ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு டைம்ல அந்த ஜட்ஜுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களோட ப்ராப்ளம் தான் என்ன, நம்ம சால்வ் பண்ணி தான் பாத்துரலாம், அதுக்கப்புறம் இந்த அம்மா வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரோட பிரச்சனையை கேக்குறாங்க, ஒரு தீர்வும் சொல்றாங்க. இதுல இருந்து ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அநீதியுள்ள நியாயாதிபதியே விதவையோட தொந்தரவு தாங்க முடியாம நீதி செய்வாரானா, நம்ம ஏசப்பா நீதி உள்ளவர், அது ஒருபோதும் மறக்காதீங்க. யாரு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீதி சொல்லாமல் இருந்தாலும் ஏசப்போட சமூகத்துல போய் சொல்லுங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அந்த விதவை அதே மாதிரிதான் பண்ணாங்க. நீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் அவங்களுடைய குறைகளை சொன்னாங்க, அது கேட்கப்பட்டது. அதே போலதான் நமக்கு இருக்கிறவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்மளுடைய குறைகள் எல்லாம் சொல்லுகிற ஒரே இடம் நம்மளுடைய ஏசப்போட சமூகம். அவரோட சமூகத்தை ஒருபோதும் ஒரு நாளும் விட்டுறாதீங்க, உறுதியா பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு நீதி செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க.